ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கருப்புளுந்தோட முக்கியமான நன்மைகளை பார்க்க போகிறோம். இது ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது. இந்திய கருப்புளுந்து கருப்புளுந்துன்றது தனி இடம் உண்டு. இது உணவுகளில் மட்டுமின்றி ஆயுர்வேத மருத்துவத்திலும் கருப்புளுந்து ரொம்பவே பயன்படுது. சுகர் பேஷண்ட் டெய்லி கருப்புளுந்து உணவில் சேர்ப்பதனால பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். கருப்புளுந்து சருமத்திற்கும் ரொம்ப நல்லது. கரும்புள்ளிகள், முகப்பரு, மங்கு அதெல்லாம் கிளியர் பண்ணும். கருப்புளுந்து டெய்லி சாப்பிட்றதுனால இதயத்திற்கு ரொம்ப நல்லது. கருப்புளுந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் சீராக இருக்கும். கருப்புளுந்து உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை வழங்க உதவுகிறது. இதன் மூலம் உடலின் ஆற்றலை இது அதிகரிக்க செய்ய முடியும். கருப்புளுந்து மூலம் எலும்புகளின் தாது அடர்த்தி அதிகமாக இருக்குது. இதனால் முதுமையில் ஏற்படும் மூட்டு வலி, எலும்பு பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கருப்புளுந்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால அவை உடலில் உள்ள ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. உடலுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து இரும்பு சத்து என்பதனால் இவை இரத்த சிவப்பு அணுக்களில் உற்பத்தியை தூண்டுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் எடுத்து செல்றதுனால இரும்பு சத்து அதிகமாக உதவுது. இரும்பு சத்து நிறைந்த இந்த கருப்புளுந்தை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால இரத்த சோகை கட்டுப்படுத்தப்படும். கருப்புளுந்தில் மக்னீசியம், இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற தாதுக்கள் அதிகமாகவே இருக்குது. கருப்புளுந்து லேசான ஆன்டிசெப்டிக்கா பண்புகள் அதில் இருக்குது. அதனால் காயம் ஏற்பட்டால் அதில் நம்ம அரைச்சி அப்ளை பண்ணால் கூட சீக்கிரமாக குணமாயிரும். உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த கருப்புளுந்து ரொம்பவே பயன்படுது. கருப்புளுந்தில் மற்றொரு நன்மை அப்படின்னா என்னென்னா, இது ஒரு டயரிட்டிக் ஆக இது செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறுநீரக தூண்டியாகவும் இருக்குது. தீங்கு விளைவிக்கும் நச்சுகள், யூரிக் அமிலம், அதிகப்படியான நீர், அதிகப்படியான கொழுப்பு மற்றும் சிறுநீரகங்களில் தேங்கப்படும் கால்சியம் அதை எல்லாமே வெளியே ஏற்றுறதுக்கு இந்த கருப்புளுந்து உதவியாக இருக்குது. சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கவும் இந்த கருப்புளுந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கருப்புளுந்தில் அளவற்ற நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. நம்ம டெய்லியுமே கருப்புளுந்து நம்ம உணவில் சேர்க்கறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இட்லிக்கும் ஊற வச்சுக்கலாம். அது இல்லாமல் கருப்புளுந்தில் களி செய்யலாம், கருப்புளுந்து சாப்பாடு செய்யலாம். கருப்புளுந்தில் குக்கரில் அரிசி போட்டு அதுக்கு பாதி அளவு கருப்புளுந்து சேர்த்து கருப்புளுந்து சாப்பாடுமே செய்யலாம். கருப்புளுந்தில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி களி செஞ்ச வீடியோவை நான் இதில் பின் பண்ணுறேன். கருப்புளுந்து களி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.